வணக்கங்க. மண்டாடி திரைப்படத்தின் துவக்க விழா அன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தோட கதை சொல்கிறதுக்காக டைரக்டர் மதிமாறன் வீட்டுக்கு வந்தார். வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி படம் அப்படின்னு ஒரு மேக்கிங் வீடியோ வச்சுருந்தார். அதை லேப்டாப்பில் காட்டணுன்னு பிரமிச்சு போயிட்டேன். இப்படி ஒரு சமாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு படகு பந்தயம், இந்த மாதிரி ஒரு படகு பந்தயம் எங்கே நடக்குது, நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லையான்னு கேட்டேன். இது ராமேஸ்வரம் ஏரியாவில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் நடக்குதுன்னு காட்டினார். அப்புறம் எனக்கு என்ன மனசுக்கு ஓடினா, இது எப்படி இவங்க எடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரிஜினல் ரேஸை, சினிமா வேடிக்கையில் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. மனசுக்குள்ளே என் கேரக்டர் சுமாராக இருந்தாலும் நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கதையை சொன்னார், கேரக்டர் சொன்னார். கதையே ரொம்ப நல்லா இருந்தது, என் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இதை போய் ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்கிறார் டைரக்டர் மதிமாறன். அதுதான் முக்கியம். ஏன்னா மேலோட்டமாக ஒரு கதையை சொல்லி பிரயோஜனம் இல்லை, ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுக்கிறதுக்கு சரியான செலவாங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு ப்ரொடியூசர் எல்ரட் குமார் சாரும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வெற்றிமாறன் சாரும். ஏன்னா அவர் ஒரு மாபெரும் டைரக்டர். அவருக்கு இது எப்படி வரும் அப்படின்னு அவரால் கணிக்க முடியும். அப்புறம் ஒரு கடுமையாக உழைச்சி இன்னைக்கு ஒரு நல்ல கதாநாயகன் அந்தஸ்துக்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி சூரியோட கெட்டப் பார்த்தேன், பிரமாதமாக இருந்தது. சூரி எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வார்னு நம்ம பல படத்தில் பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு நல்ல டீம். பீட்டர் ஹெயின் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காது. அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் பெரிய பெரிய ஆளுங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்காகவும் இந்த படத்தினுடைய ரிலீஸுக்காகவும் நான் ஒரு சராசரி சினிமா ரசிகனாக அவரோடு காத்து கொண்டிருக்கிறேன். படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.